ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வலிகளை அனுபவித்து வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாய் மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும். இதை மனதில் கொண்டு செயல்படு. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் குவிய போகிறது. கலங்காதே. உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாய்பாபா நான் இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நம்பிக்கையோடு இரு. நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் என் மீது கோபப்படாதே. அதை உனக்கு சரியான நேரத்தில் கொடுப்பதற்காக அந்த செயல்களை நான் வைத்திருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. நான் தாங்குகிறேன். அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குகிறேன். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருப்பேன். உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். இனியும் வரத்தான் போகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். சிலர் தற்கொலை செய்தார்கள். சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறை அவர்கள் அதை வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன். என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நான் அந்தர்யாமியாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களுடன் தான் பூஜை வேண்டும் என நினைத்து விடாதே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு. அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். உனக்கானது உன்னை விட்டு என்றும் போகாது. நீ கவலைப்படாதே. என்னை மீறி போகவும் போகாது. உன் மனதில் இருக்கும் ஆசையை ஸ்ரீ சாய்நாதர் நிறைவேற்றுவேன். இதை நீயே உணர்வாய். உன் கேள்விக்கு விடை உன்னிடமே உள்ளது. 5 ரூபாய் தானம் கொடு. பிறகு உனக்கு மன நிறைவு ஏற்படும். இந்த கேள்வியின் பயனை நீ விரைவில் உணர்வாய். 2 நபர்களை சந்திப்பதால் உன் வேலை முடியும். பொறுத்ததுதான் பொறுத்தாய். இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு. உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே. இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு. சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள். 2 நபர்கள் இருக்கிறார்கள். முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்து கொண்டு இருக்கிறார். 2வது நபரோ ஒரு பரம ஏழை, பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள். முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும்.
அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு 100 ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார். இப்பொழுது முதல் நபர் 100 ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் சுய கௌரவம் தடுக்கின்றது. அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார். இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? ஐயா, என்னிடம் பணம் இல்லை, சம்பாதிக்கும் திறமையும் இல்லை, பசி காதை அடக்கின்றது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார். அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார். இப்பொழுது புரிகிறதா? நம்முடைய சுய கௌரவத்தை களைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம். சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது. அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும். சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன். இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு. அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான். அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே, நிறுத்தாதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. இறைவன் திருவடியை இறுக பற்றிக்கொள். துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு? உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை. ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன. ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே. சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு, வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன். இன்னும் சிலருக்கு கர்ம வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன். ஒருபோதும் நம்பியவரை நான் கை விடுவது இல்லை. மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். ஒரு வெற்றி தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்துப்பார், முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார். பணக்காரனும் தோற்று இருக்கிறான், ஏழையும் வென்று இருக்கிறான். தோற்றுப்போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான். வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை. ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல, அது வெற்றியின் அஸ்திவாரம். நீயும் வெற்றியடைவாய். நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது. வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய். சொன்ன சொல்லையே பிடித்து கொண்டு தொங்காதே. கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வை. பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடு. செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே. நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள். மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே. விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள். நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே. என் தங்கமே, பொறாமையை நீ வெல்ல வேண்டும். பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை. வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும். நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும். அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம், நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும். அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும். நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான்? ஒன்றும் இல்லை. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? முதலில் பொறாமையை வென்றுவிடு. அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு 2 பெரும் ஆயுதங்கள் தேவை. அதில் ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. இந்த 2ம் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது. இன்று மட்டும் அல்ல, என்றென்றும். இந்த பிறப்பில் மட்டும் அல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது. நான் அதை பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. என் தங்கமே, ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன். உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை. உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது. இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன். முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம். நீ 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள். உன் 2 படி சறுக்கல் 4 படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் 2 படி இப்போது பின்னே வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை. வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின், வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய். வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும். நீ எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் பொழுது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். அப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம். நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். ஏனென்றால் நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது. உன்னை என் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். என் வாக்கு பொய்யானது இல்லை.
நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் மிக விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன். உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. அந்த நாள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கின்றது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது. இனி அப்படி அனுமதிக்க மாட்டேன். என் ஆசிர்வாதம் உனக்கு இப்போது கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விளைப்போகின்றது. நாளை கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை காண்பாய். நீ உற்சாகமாக இரு. உன் கர்மா அனைத்தும் முடிந்துவிட்டது. நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். நீயே மிக விரைவில் உன் வாயால் கூறுவாய், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சாயப்பா என்று. என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய்? உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனமிட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை நான் உன் சாயப்பா போக்குவேன். நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பும் நபரை பல நாட்களுக்கு பிறகு காண்பாய். கேள்வி கேட்ட நாளிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு உன் வேலை நடைபெறும். 15 நாட்களில் நீ விழா கொண்டாடுவாய். சாயி சாயி என்று சொல், பாவங்கள் மறையும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.